வணக்கம். தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கோட அந்த 2வது ரவுண்டுக்கான சீட் மேட்ரிக்ஸுங்கிற ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 7.5 ரிசர்வேஷனுக்கும் வெளியிட்டிருக்காங்க. அதே போல் நார்மலாக இருக்கக்கூடிய ஜென்ரலாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இந்த 2வது ரவுண்டில் டோட்டலாக வந்து 92.5% எவ்வளோ சீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு பல கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் இருக்குது. ஒட்டு மொத்தமாக 28 காலேஜ் 28 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 159 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேக்கன்சியாக வந்திருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களுமே இதை பார்ப்பீங்க. உங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து சீட்டு கிடைச்சவங்க மாறணும்னு நினச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணவங்க வேறு காலேஜ் மாறணும்னு நினச்சாலும் இந்த ரவுண்டில் மாறிக்கலாம். அதே போல் சீட்டே கிடைக்காத மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 159 சீட்டுக்கும் போட்டி போடலாம். அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எம்பிபிஎஸ் அதாவது இஎஸ்ஐ கேகே நகரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைவேட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து சீட்டு வந்து நிறைய சீட்டு வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா அப்படி பார்க்கும்போது 22 ப்ரைவேட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் 249 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேக்கண்டாக வந்திருக்கு. 249 சீட்டு வேக்கண்டாக வந்திருக்கு. அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு 177 சீட்டு வந்து 22 காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்டாக வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனாரிட்டி சீட்டு அதாவது நமக்கு கிறிஸ்டின் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, அதுக்கப்புறம் தெலுங்கு மைனாரிட்டி எல்லாமே சேர்த்து டோட்டலாக அதுக்கப்புறம் என்ஆர்ஐ சீட்டு எல்லாமே 333 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ சீட்டு இந்த 22 ப்ரைவேட் காலேஜில் வந்திருக்கு. டோட்டலாக நமக்கு 865 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 22 ப்ரைவேட் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்டாக வந்திருக்குங்கிறது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேக்கன்சியாக நமக்கு வந்திருக்குது. ஸோ எல்லா மாணவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேக்கன்சியை பார்த்து தான் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ ப்ரைவேட் காலேஜில் வந்து ஒருவேளை உங்களுக்கு சீட்டு வந்து 1வது ரவுண்டில் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். ஸோ இந்த ரவுண்டில் நீங்கள் வந்து போட்டி போட்டு பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ப்ராசஸ்ங்கிறது இப்போ நடந்துகிட்ருக்கு. அதே போல் நமக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 காலேஜ். அந்த 4 காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு 67 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்டாக வந்திருக்கு. அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு 78 சீட்டும், அதுக்கப்புறம் கிறிஸ்டின் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டிக்கு சீட் அவைலபிலிட்டி வந்திருக்கு. அதே போல் என்ஆர்ஐ கோட்டாவில் ஒரு 57 சீட்டு வந்திருக்கு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 223 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டோட்டலாகவே வந்து கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, மைனாரிட்டி சீட்டு, என்ஆர்ஐ எல்லாமே சேர்த்து 223 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் வந்திருக்கு. இந்த 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையும் அதே போல் பிடிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் ஒரு 73 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சியாக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் வந்து பிடிஎஸ்ல வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா ப்ரைவேட் காலேஜ். அதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பிடிஎஸ்க்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு 20 ப்ரைவேட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் 635 சீட்டு வேக்கண்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 275 சீட்டும், அதுக்கப்புறம் மைனாரிட்டி சீட்டு எல்லாமே சேர்த்து 954 சீட்டு வந்து பிடிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்டாக வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதுக்கப்புறம் சிஎம்சி வெள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி நெட்வொர்க்கில் ஒரு 4 சீட்டு வந்து வேக்கண்டாக வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்திருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸு இப்போ இதை தான் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த கட்டமாக இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காலேஜ் உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜ் கிடச்சிருக்கலாம் செல்ஃப் ஃபைனான்சிங். நீங்கள் மாறணும்னு நினச்சாலும் சீட் வேக்கன்சி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து மாறிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே நான் சொல்லிக்கிறேன். அதே போல் நமக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கும் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கையில் 2 காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கவர்மெண்ட் காலேஜில் 3 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிஎஸ்க்கு வந்து 7.5க்கு வந்திருக்கு. 7.5ல் ஒன்லி பிடிஎஸ்க்கு மட்டும்தான் நமக்கு வந்திருக்கு. அதன் அடிப்படையில் 7.5 ரிசர்வேஷனில் பிடிஎஸ்ல வந்து ஒரு 11 காலேஜ் 7.5 ரிசர்வேஷன்னா ஃபுல் ஃப்ரீ. ப்ரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் ஒரு 16 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீயாக படிக்கக்கூடிய சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு மாணவர்களுக்கு அருமையான வாய்ப்பு. ஸோ நான் வந்து ஃப்ரீயாக படிக்கணும் சார், 7.5 ரிசர்வேஷனில் இருக்கேன், எனக்கு வந்து சீட் அப்போ கிடைக்காம போச்சுன்னு நினைக்கிறவங்க பிடிஎஸ் சீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். 16 சீட்டு வந்து வேக்கண்டாக வந்திருக்கு. கவர்மெண்ட் காலேஜ்லேயும் 3 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்டாக வந்திருக்குங்கிறத இப்போ நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இப்போ அப்டேட்டடாக பார்த்துட்டு இருக்கோம். சீட் மேட்ரிக்ஸு நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ப்ராசஸுங்கிறது நடக்குது. ஸோ சீட் மேட்ரிக்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ மாணவர்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் நம்ம சீட்டை எடுக்க போகிறோங்கிறது தான் எல்லாரோட ஒரு ஆசையாகவும் இருக்குது. இந்த 36
அதாவது 28 காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 159 எம்பிபிஎஸ் சீட்ஸை யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா வந்து நமக்கு வந்து மார்க் கம்மி ஆகுமா சார், கம்மியான மார்க்குக்கே கிடைக்குமா சார்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து இந்த சீட்டு எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுதுங்கிறது சாய்ஸ் ஃபில்லிங் மாணவர்கள் பண்ணுறதை பொறுத்து தான். அதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். 2வது ரவுண்டோட ரிசல்ட் வந்து செப்டம்பர் 24 வெளியாக போகுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். பாய் பாய் டிடிஜிஸ்.